இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான ஒரு சைனா கிராஸ் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 250 ml ஃபுல் ஃபேட் மில்க் தண்ணி எதுவும் சேர்க்காம 1 கப் பாலை இதில் சேர்த்துடலாம். 1 கப் பால் நல்ல சூடாகணும். இப்போ பால் நல்லா சூடானதும் பாதி கப் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். புட்டிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து மெயின் இன்க்ரீடியண்ட்டான சைனா கிராஸ். இது கடையில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை தண்ணியோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த சைனா கிராஸை சேர்த்து இதை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூளுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த மாதிரி கட்டி விழாத மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். சைனா கிராஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு புட்டிங் ரொம்ப பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை மாற்றிக்க போகிறேன். இது எதுக்காக வடிகட்டுறோம் அப்படின்னா நல்ல ஸ்மூத்தாக உங்களுக்கு புட்டிங் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்ததுனால அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாம் மேலே இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இதை நல்லா வடிகட்டியாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு பபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு புட்டிங் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ இது ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இது ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு 1.5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நான் இதை வெளியே எடுத்திருக்கேன். இப்போ டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த பாதாமை மேலே சேர்த்துருக்கேன். இந்த புட்டிங்கோட இந்த பாதாமும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான சைனா கிராஸ் புட்டிங் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்ச உடனே மெல்ட் ஆகிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த நோன்புக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த புட்டிங் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.